ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹலோ மேடம். மேம் அது நாங்கள் விசாரிச்சிருக்கோம் மேம். சூரஜ் சார் வந்து கேஸ் ஃபைல்ஸ்லாம் பார்த்துருக்காரு. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிங்க. மினிஸ்டரோட நகை மேம் விசாரிச்சிருக்கோம் மேம். பண்ணு மேம். மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஆல்ரெடி இந்த கேஸ் ரொம்ப இழுத்துட்டீங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க. ஓகே ஓகே மேம். சூரஜ் கிட்ட சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ண வைக்காதீங்க. ஓகே ஓகே மேம். வச்சிடுறேன் மேம். சார் நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்கள் என்ன வீடியோ பார்த்துருக்கீங்க? சார் மேடம். அதான் என்ன சொன்னாங்க? சார் டக்குன்னு முடிக்க சொன்னாங்க சார். டக்குன்னு நான் புதுசு நான் முடிக்கிறது. கேஸ் வெளில உள்ளே தான் இருக்கு சார். அங்கே தான் சார் இருக்கு. சார் 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 ஃபைல் சார். என்னையா சும்மா ஃபைல்ஸுண்டு எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கா? எஸ் சார். அக்யூஸ்டோட எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கா? ஆமாம் சார். அப்புறம் எதுக்கு ஃபைல்ஸு? அதை நீ வச்சுக்கோ, ஒரு ரிப்போர்ட்டுக்கு நீ சேவ் பண்ணிக்கோ, சரியா? ஓகே சார். உள்ளே நான் போய் செக் பண்ணுறேன். வா. See, the case is so important to us. ரொம்ப லெதார்ஜிக்காக இருக்காம எல்லா இடத்துலையும் விசாரி, சரியா? ஒரு இடம் விடாமல் செக் பண்ணோம், சரியா? எஸ் சார். எதையுமே தொடக்கூடாது, சரியா? ஓகே சார்.
யோ கட்டை அவுத்து விடு, மூஞ்சி இருக்கிறது எல்லாத்தையும் அவுத்து விடு. ஓகே சார். சார் யார் சார் நீங்க? ஏன் சார் என்ன கட்டி போட்டிருக்கீங்க 2 நாளா? என் அம்மா போய் பார்க்கணும் சார், சாப்பிடவும் கொடுக்கல சார். என்ன சார் வேணும் உங்களுக்குலாம்? ஏன் சார் என்ன கட்டி போட்டிருக்கீங்க சொல்லுங்க சார். தம்பி, நானும் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கேன். நகை எங்கே வச்சிருக்க? உண்மையை சொல்லு. சார் சார் என்ன சார் வேணும் சார்? அம்மா என்ன 2 நாளா இங்க உட்காந்து வச்சிருக்கீங்க சார், சாப்பிடவும் கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்கல. பேசாம ரோட்ல தான் சார் நான் போயிட்டு இருந்தேன். நீங்க ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் தான் சார் நான் இங்க வந்தேன். நீங்க ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு போய் நினைச்சா இங்கே வந்துட்டு சார் நான் இப்பதான் நகை கடை இருக்கானு சொல்றீங்க சார். நிஜமா நான் திருடவே இல்லை சார், நிஜமா சார், நம்புங்க சார். நான் நகையெல்லாம் நான் எடுக்கவே இல்லை சார். தம்பி, திருப்பியும் சொல்லிட்டேன், எனக்கு பொறுமை ஓரளவுக்கு தான். ரொம்ப பொறுமையாக விசாரிச்சிட்ருக்கேன். நகை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகு. இல்லை யோ, அவன்கிட்ட விசாரியா, சும்மா நின்றுட்டே இருக்க. ஓகே சார். தம்பி எங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பா. அவர் தான் கேட்குறாருல, உனக்கு குறைஞ்சபட்ச தண்ணி நான் வாங்கி கொடுக்குறேன்ப்பா, சொல்லியிருப்பா. சார் நான் அப்போ சொன்னதான் சார் இப்போ சொல்றேன். நிஜமா நான் திருடவே இல்லை சார், சும்மா ரோட்ல தான் சார் போயிட்டு இருந்தேன். நம்புங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஒரு தடவை யோசிச்சுப்பாடுறா, லைஃப்டா, சொல்லிடுறா, ப்ளீஸ்ப்பா, சொல்லியிருப்பா. சார் நிஜமா சொல்றேன் சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார், நான் திருடவே இல்லை சார். நான் நிஜமா சொல்றேன் சார், நம்புங்க சார் நீங்கள், ப்ளீஸ் சார். யோ எந்திரியா, இவன்ட்ட ஒரு ஆள் இவன்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க. வா, இன்னொரு 2 நாள் சோறு நிலையில தான் இந்த நாய்க்கு புத்தி வரும். வா. சார் 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 ஐயோ, நான் அப்பன்னு சொல்லிட்டு இருக்கேன்லையா, நான் நகையை நான் எடுக்கவே இல்லை. நீங்க 2 நாளா சும்மா இங்க நிக்க வச்சிருக்கீங்க, ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் என்ன கூப்பிட்டீங்க. இப்பதான் வந்துட்டு இப்போ நகை திருடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் பண்ணல. அறிவு இருக்கானா உங்களுக்குலாம்? ஏய் விரா. ஏய் என்ன சொன்ன? அப்புறம் நான் சொன்னதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் திருடின திருடவே இல்லையே. ஆ என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? யோ, இவன் சோறு தண்ணி இல்லாமல் இங்கேயே செத்து தொலையட்டும், யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த இந்திராட்ட நான் பேசிக்கிறேன். கேக்குதடா? ஏய் போடா. ஒத்தடே யாரா சார்? தம்பி 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 எந்திரா எந்திரா, டே டேய் தம்பி எந்திரிப்பா, எந்திரிப்பா எந்திரிப்பா. சார் அவன் செத்துட்டான் சார். அதெல்லாம் அவன் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். செத்து போட்டும் என்னவே பேசுறான். ஆ சார் அதான் சார் லதா மேம் சொன்னாங்க, சஸ்பெக்டை கொல்லாதீங்கன்னு தான் சொன்னாங்க. கொண்டுட்டா வேலை போயிடும் சார். சந்திரன், வாங்க போய் டீ குடிச்சிட்டு வரலாம். சொல்றத கேளுங்க, வாங்க. யோ அங்கேனியா பார்க்குற, வாயா. எதாக இருந்தாலும் அப்படியே விட்டு போட தப்பு தானே சார்? சொல்கிறத மட்டும் செய்கிற. மூடிட்டு வண்டி எடு, டீ கடைக்கு வண்டி விடு. சொல்கிறேன், வண்டி எடு.
சரி சார் சரி சார் இன்னும் 2 நாளில் முடிச்சிடுறேன் சார். ஓகே சார் ஓகே சார். சார் அந்த பேமெண்ட் மட்டும் ஓகே சார் ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் சார். தேங்க்யூ. வா மச்சான். இன்னைக்கு நீ கோர்ட்டில் பண்ணது தப்புடா. இரு மச்சான், அந்த கேஸா வேறு என்ன பண்ணுறது, நம்ம அப்படி தான் பண்ண முடியும். நியாயம்னு ஒன்று இருக்குடா. மச்சான் உனக்கே தெரியும் காலேஜில் என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, சோத்துக்கே நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீடு இந்த வாசல் இதெல்லாம் இதில் வந்த பணத்தினால தான். இந்த கேஸுக்கு மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன்? 15 லட்சம் கொடுத்துருக்கான்டா. செய்ய வேணான்னு நினைக்கிறியா? இன்னும் கூட தரேன்னு சொல்கிறான் மச்சான். அதுக்குன்னு ஒரு உயிரோட மதிப்பு ஒரு 15 லட்சமாடா? என்ன மச்சான் லா பேசுறியா? இங்கே நீதி நேர்மை நியாயம்லாம் எதுவுமே கிடையாது, பணம் தான் எல்லாம். நல்ல அட்வொகேட்டுன்னு பேர் வாங்கி செவுத்தில் மாட்டி ஊர் ஃபுல்லாக சொல்கிறியா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் இப்படி இருக்கிறது காரணம் பணம் மட்டும்தான். அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். டேய் தப்புடா. எங்கள் அப்பா அம்மா இப்படி ஒரு தப்புனால தான்டா இறந்தாங்க, புரிஞ்சுக்கோடா. நீயும் காம்பன்சேஷன் வாங்கியிருக்கலாம் மச்சான், வாங்காமன்ட்டேன். அதுக்குன்னு செத்து போன உங்கள் அப்பா வரவா போகிறாங்க? டேய் போடாங்கிட்டு ஃப்ரெண்டுன்னு இடம் கொடுத்தா சட்டமலையாக கை வைக்கிற? நீலாம் ஜஸ்ட் லாயர், நான் சீனியர் அட்வொகேட். இங்கே பணம் தான்டா எல்லாம். இந்த கோர்ட்டுன்னு இல்லை, இனி எந்த கோர்ட்லையும் உன்னை ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் நான் பண்ணுறேன். அப்போ பார்ப்போம் உன் நீதி நேர்மை நியாயம் எல்லாம் உன்னை காப்பாற்றுதான். இடத்த காலி பண்ணுறேன். சே அப்புறம் சந்திரன் சார் பணத்தை விட்டு வந்திருக்கோம். என்ன பண்ணுறது? டீ குடிங்க. சார் புரியல. அதாவது சந்திரன், நான் பிடிச்சேன் தெரியுமா சஸ்பெக்ட். அவனை கொல்றதுக்கு அவனோட ஆள் வந்தான். எங்கே உண்மையை சொல்லிட்டா அவனையும் சேர்த்து கொன்றுவோம், அவன் மேலே இருக்கனையும் சேர்த்து பிடிச்சிருவோன்ற பயம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு சஸ்பெக்டை வந்து கொண்டுட்டோம். ஸோ நம்மளோட சேஃப்டிக்காக நான் அவனை சுட்டுட்டேன். இப்போ என்னாச்சுன்னா சஸ்பெக்டை பிடிக்க வந்த அவன் ஃப்ரெண்டும் செத்துட்டான். இதை தான் போய் நம்ம மேலே இடத்துல சொல்ல போகிறோம். என்ன தெரியுமா, இந்த மாதிரி சஸ்பெக்டை பிடிச்சோம் கொண்டு வரலான்னு சொல்லும் போது அவன் கூட வந்து அவனை சுட்டுட்டான். ஸோ நாங்கள் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக நானும் சுட்டுட்டேன். ஸோ அதனால் பாதுகாப்பாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை சிம்பிளாக முடிச்சிடுவேன். அக்யூஸ்டு சார். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே இருக்க யாராவது ஒருத்தன் தான் என்னோட சஸ்பெக்ட். அவனை பிடிச்சா அவனை தான் என்னோட அடுத்த சஸ்பெக்டாக மாற்ற போகிறேன். சார் தப்பு சார். இங்கே சரி இது தப்பு நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். புரியுதா? நான் சொல்கிறத நீ கேட்கணும். ஓகே? சார் சொல்கிறத சரியா இல்லையா? அவ்வளோதான். எஸ் சார். சந்திரன், அவன் தான் நம்மளோட அடுத்த அக்யூஸ்ட். சந்திரன், நான் சொல்கிற மாதிரி செய். எந்திரிச்சு போய் அவன் பக்கத்தில் வர, உன் பேர் என்ன அட்ரஸ் கேள். அவனே எதுக்குன்னு கேட்பான். 2-3 தடவை 3ஆவது தடவை அவன் கேட்கும் போது எதுக்குன்னு கேட்பான். அப்புறம் என்னடா போலீஸ்கிட்டே எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லி அவனை விசாரிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் பாரு. ஓகே சார். தம்பி உன் பேர் என்ன? எதுக்கு ப்ரோ கேட்குறீங்க? இல்லை சும்மா ஜென்ரலாக விசாரிக்க. என் பேர் ஜீவா ப்ரோ. உன்னோட அட்ரஸ் என்ன? அதை ஏன் ப்ரோ கேட்குறீங்க? செத்தாண்டா. எந்திரா. சார் எதுக்கு சார்? டேய் எந்திரா. சார் எதுக்கு சார் சட்டையெல்லாம் கை வைக்கிறீங்க? ஏய் போலீஸ் கேட்ட நான் ஆட்டிடியூடா பதில் சொல்கிறேன். நட ஸ்டேஷன் நட. உங்களால் சந்தேகம் இருக்கு, நட ஸ்டேஷன் நட. சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் கையெடுங்க சார். சார் கையெடுங்க சார். சார் 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 என்னை விடுங்க சார். இந்த கோர்ட்டுன்னு இல்லை, இனி எந்த கோர்ட்லையும் நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் நான் பண்ணுறேன். அப்போ பார்ப்போம். சார் சார் கையெடுங்க சார். போலீஸ் மேலே கை வைக்கிறேன். செத்தடா நீ. ஸ்டேஷன் வாடா.
சார் எதுக்கு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறீங்க? பப்ளிக் நியூஸா? அது கேட்க நீ யாரு? சார் என் பேர் அன்பு, நான் ஒரு லாயர். அதெல்லாம் எல்லாத்தையும் உன்ட்டு சொல்லிட்டு இருக்க அவசியம் இல்லை. எதாவது இருந்தால் ஸ்டேஷன் வந்து தெரிஞ்சுக்கோ. வாடா. சார் 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 என்னை விடுங்க சார். சார் இவர் அரெஸ்ட் பண்ணுறீங்களே, உங்ககிட்ட அரெஸ்ட் பண்ணிட்டுக்கா? சிஆர்பிசி 41 to 60 ரூல் படி யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். அதில் யாரும் கேட்கக்கூடாது, சரியா? சார் இவர் என்ன தப்பா நான் சொல்லி வாரண்ட் இல்லாமல் இவர் அரெஸ்ட் பண்ணுறீங்க? ஏய், இவ்வளோ பேசுறடா. ஸ்டேஷன் வரியாடா? ஸ்டேஷன் வந்து உன்னால் பேச முடியுமாடா? இங்கே நீதி நேர்மை நியாயம்லாம் எதுவுமே கிடையாது. பணம் தான் எல்லாம். நல்ல அட்வொகேட்டுன்னு பேர் வாங்கி செவுத்தில் மாட்டி ஊர் ஃபுல்லாக சொல்ல சொல்கிறியா? வரேன் சார். சார் போலீஸ் ஸ்டேஷன் லெஃப்டில் இருக்குது, நீங்கள் சார் ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க. மூடிட்டு வாங்கடா. சார் என்ன சார் சொன்னீங்க? மூடிட்டு வாங்கடா. சார் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போகிறீங்க, இப்போ எங்கே சார் கூட்டு போயிட்டு இருக்கீங்க? என்னங்க தான் சார் உங்கள் பிளானு? எப்படி அமைதியாக வரீங்களா இல்லை இங்கேயே சேர்த்துறீங்களா? சார் சார் பார்த்துக்கலாம். சார் என்ன விடுங்க சார். சார் வாயை மூடிட்டு வாங்கடா. இருக்கீங்க சார் 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 என்ன சார் விடாது சார், ப்ளீஸ் சார் எங்களை விடுங்க சார். சார் 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 எங்கே சார் கூப்பிட்டு சார் போகிறீங்களா? கேளுங்க சார், ப்ளீஸ் சார். சார் விடுங்க சார் எங்களை. யோ, அங்கேனே பார்க்குற, வாயா. ப்ரோ ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, அவங்க வந்தோடனே பேசிக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும்? எனக்குன்னு எங்கள் வீட்டில் அம்மா அப்பான்னு யாருமே இல்லை. எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான். நான் செத்துட்டேன்னா அவளுக்கு யாருமே இல்லை ப்ரோ. அப்புறம் யார் ப்ரோ அவளை பார்த்துக்கிறது? ஆமாம் ஆமாம், நான் சொன்னேனே, போன வாரமே சொன்னேனே அதை பற்றி. ஆமாம், வீட்டில் கூட பேசிகிட்டு கட்டி போட்டு இருந்தாங்க. வச்சிருக்கேன் சார். ஆமாம் 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 ஆமாம், நேற்றே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சார் கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் எதுக்கு? இருங்க, ஒரு முக்கியமான விஷயம், இருங்க கூப்பிட்றேன். என்ன சந்திரன் சொல்லுங்கள், எவனா செத்துட்டானா? ஆல்ரெடி ஒரு சஸ்பெக்டை என்ன ஏதுன்னு தெரியாமல் போட்டோம். இப்போ 2 அப்பாவி பசங்க பாவம் சார். அதாவது சந்திரன், வேலைக்கு நீ புதுசு. உனக்கு இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ண கூட தெரியாது. உனக்கு இது மொதல் கேஸு, எனக்கு இது 100 120 கேஸோ. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி இந்த கேஸை முடிக்கணுமோ அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்கு இதெல்லாம் சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்கிறத பொத்திட்டு கேட்குறது மட்டும்தான் உன் வேலை, புரியுதா? வா, பெரிய மயிறு மாதிரி பேசிட்டு பொத்திட்டு வாடா. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, பார்த்துக்கலாம். அவர் வந்தோடனே பேசிக்கலாம் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? பின்னாடி பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற? ப்ரோ இந்த சஸ்பெக்ட்னால தான் நம்ம 2 பேரும் கூட்டு வந்து நம்மளை கொல்ல போகிறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற? நம்மளை என்ன ப்ரோ பண்ண போகிறாங்க? நம்மளை என்கவுண்டர் தான் ப்ரோ பண்ண போகிறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற? நம்மளை கொல்ல போகிறாங்களா ப்ரோ? ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ? என்னை நம்பி ஒரு தங்கச்சி வேறு இருக்குது ப்ரோ. யார் ப்ரோ பார்த்துப்பா அவளை? நான் தான் ப்ரோ போய் பார்த்துக்கணும். என்ன ப்ரோ பண்ணுறது? ஐயோ நம்மளை கொல்ல போகிறாங்களா? என்னடா அட்வொகேட், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட போல. நீங்க பண்ண தப்புக்கு எங்களை மாதிரி அப்பாவி மேலே சார் பழி போடுறீங்க. இவனுங்களை இங்கே சுட்டுத்தலாம் தானே பிரச்சனையாகும். ஏய், இவனுங்களை வண்டி ஏத்துறா, வண்டி ஏத்துறா, வண்டி ஏத்துறா. சார்
சார் சார் சார் சார் சார் சார் சார் எங்களை ப்ளீஸ் விடுங்க சார் 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 எங்களை ப்ளீஸ் விடுங்க சார் 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 நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு சார். சார் எங்களை விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க சார். சார் 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 விடுங்க சார் எங்களை. சார் 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 ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க சார். சார் பாவம் சார். வண்டி ஓட்டுறதான் உன் வேலை, வண்டி ஓட்டு. சார் சார் ப்ளீஸ் சார் எங்களை விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் 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 என்னை விட்டுருங்க சார். சார் என்னை நம்பி ஒரு தங்கச்சிலாம் இருக்குது சார் வீட்டில், அவளை நான் தான் சார் பார்த்துக்கணும் சார். ப்ளீஸ் சார். சார் என்னை உயிரோட விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். சார் சொன்னா கேளுங்க சார், எங்களை விடுங்க சார். நாங்கள் சார் தப்பு பண்ணோம். சார் கண்ணுக்கிட்ட ஏன் சார் கூட்டு போயிட்டீங்க? சார் எங்களை விடுங்க சார். சார் 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 இட்ஸ் அகேன்ஸ்ட் லா. ஒரு உயிரெடுக்க உரிமை உங்களுக்கு இல்லை. சார் சார் நான் எதுக்கு சார் சாகணும்? நான் என்ன சார் பண்ணேன்? இங்கே வா சந்திரன், இதை லோட் பண்ணு. ஏய் கத்தாதீங்கடா. யோ நீ லோட் பண்ணிட்டியா இல்லையா? சார் 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 எங்களை விட்டுருங்க சார். சார் நாங்கள் என்ன சார் பண்ணோம் சார்? நாங்கள் என்ன சார் ப்ளீஸ் சார் பண்ணோம்? எங்களை விடுங்க சார் சார் எங்களை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் எங்களை விடுங்க சார். சார் சார் எங்களை ஏன் சார் எங்க கூட்டு வந்தீங்க? சார் எங்களை விடுங்க சார். நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம்? சார் 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 ஏய் என் மேலேயே கை வைக்கிற? சாவுடா. ஒரு உயிரை கொள்றது அவ்வளோ ஈஸியாடா உங்களுக்கு? சார் சார் அவன் பாவம் சார். விட்டுருங்க சார். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சார் என்ன வேணா எதுவும் பண்ணிக்கோ. சாவடா நாயே, என் மேலே கை வைக்கிற? மொத்த சாவடா சனி, சாவடா. செத்து செத்து. போடா போடா. போடா போடா.
ப்ரோ பார்த்து. ஒரு நிமிஷம். ப்ரோ எங்கே போகிறீங்க? ப்ரோ எங்கே போகிறீங்க? சார் அந்த கன்னை கொடுங்க. லூஸ் மாதிரி பேசாதடா. கன்னை கொடுங்க சார். ஏய் லைஃப் போயிருண்டா போடா. அவனுக்கு தங்கச்சி இருக்கா, உங்களுக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு யாருமே இல்லை சார். ஏய் சொன்னா கேளுங்கடா, போங்கடா. உங்களை காப்பாற்ற தாண்டி இவ்வளோ வேலை பண்ணேன். சொன்னா கேளுங்கடா, போங்கடா. சார் அந்த கன்னை கொடுங்க சார். போடா. சார் அந்த கன்னை கொடுங்க சார். சார் கொடுங்க சார். ஏய் சொன்னா கேளுடா, லைஃபே போயிருந்தேன். கண்ணை கொடுடா. சார் நீங்கள் போங்க சார். சார் ப்ளீஸ் சார் நீங்கள் போங்க சார். சார் போங்க சார். சார் ப்ளீஸ் சார் போங்க சார். டே போடா. நீ வா ப்ரோ. டே போடா. சார் போங்க சார். சார் ஏய் திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன், லைஃபே போயிருண்டா. சார் வேணாம் சார், நீங்கள் போங்க சார். ப்ரோ நீ வா ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. வா ப்ரோ, நீ நம்ம இந்த பிரச்சனையே வேணாம் ப்ரோ. வா. டேய் போடா. டேய் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், லைஃபே போயிருண்டா. சார் நீங்கள் போங்க சார், சொல்கிறத கேளுங்க சார். அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறனால தான்டா இப்படி ஆட்டம் போடுறீங்க. சார் அப்படிலாம் இல்லை சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படிலாம் இல்லை சார். அதே அதிகாரம் மக்கள் கையில் இருந்துச்சுன்னா